ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஆம்லெட் குழம்பு பார்க்க போகிறோம். ஏன்னா ஆம்லெட் போட்டு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா வெடித்ததும் ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதில் கொஞ்சமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நல்லா அதுக்கப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா ஒரு கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வரட்டும். அது வரைக்கும் அது நல்லா வதக்கி விடுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இடித்த பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு வந்து இடித்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகாத்தூள். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா பழமாக ஒரு 4 தக்காளி போட்டுக்கலாம். நல்லா வதங்கி விடுங்க. இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் கொஞ்சம். மறுபடியும் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்குங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தக்காளி வேகிறதுக்காக. ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். தக்காளி பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்லா வதங்கியிருக்கு. இன்னுமே இதை கொஞ்சம் நல்லா வதக்கி விடுங்க. நிஜமாக சொல்கிறேன், இந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. தயவு செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் வேறு ஒரு தவாவில் வந்து ஆம்லெட் ஆல்ரெடி போட்டுட்டு தான் இருந்தேன். போட்டுட்டு இது பீஸாக கட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பீஸ் பண்ண அந்த ஆம்லெட்டை வந்து நம்ம வந்து குழம்புல போட்டுடலாம். தக்காளி இன்னுமே கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அந்த பீஸ் பண்ணி வச்சுருந்த ஆம்லெட்டை வந்து குழம்புக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ அதில் கொட்டிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து தோசைக்கு சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நிஜமாக ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் வந்து இது செகண்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.